ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் வண்டியில் வந்து நம்ம டிஸ்க்கு ரோட்டெல்லாம் தேஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து புதுசாக மாற்றுறாங்க 2 சைடு. அதுவும் இல்லாமல் வீல் பேரிங்கும் போயிடுச்சு. அதுவும் பேரிங்கை மாற்றுறாங்க. அது எப்படி மாற்றுறாங்கன்னு பாருங்கள். அதுக்கு வந்து 16 சைஸு போல்டு அது ஏற்றுறாங்க பாருங்கள். 4 போல்ட்டு அப்பில் டிஸ்கை மாற்றிட்டு ஏற்றுறாங்க போல்ட்டை. அது எப்படி தனியாக கட்டுறாங்க, அப்புலாம் எப்படி தனியாக கட்டுறாங்க, பேரிங் எப்படி அடிக்கிறாங்க, கோன் எப்படி அடிக்கிறாங்க, அதெல்லாம் உங்கள் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் தெரியும். 4 போல்டு ஏற்றிக்கிறாங்க கிரீஸ் தடவிட்டு. அதே இல்லை, அதுவும் இல்லாமல் உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க யாருன்னா இந்த வீடியோ பயன்படும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நாலு போல்ட்டு முதல்ல கையில் ஏற்றிக்கிறாங்க. ஃப்ரீயாக ஏறுதான்னு பார்த்து கையில் ஏற்றிக்கிறாங்க. இப்போ தான் தேஞ்சு போன ரோட்டர் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து பாருங்க, டிஸ்க்கு எப்படி கைட்டாக பாருங்க. ரிஸ்க் எடுத்து லைக் தான் போட மாட்டீங்க. லைக் போடுங்க அவருக்கு, லோகேஷ்க்கு. ரொம்ப ஜாம் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ், அதான் வரமாட்டேங்குது. ரொம்ப கண்டமாக இருக்குது டிஸ்க்கு. படிடம்மா. வரேன். வெளியே வருது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக வெளியே வருது. தட்டி எடுக்கிறாங்க. வந்துச்சு பார்த்தீங்களா, தட்டி வெளியே எடுத்துறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டாடா ஏஸில் வந்து வீல் பேரிங் எப்படி கேட்டாங்க பாருங்கள். ரொம்ப கண்டமாக இருக்குது, அதனால் வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டப்பட்டு கைட்டுறாங்க. ஒரு லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் மொத்தம் வந்து 4 பேரிங்கு 4 கோன் செட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீலுக்கு 2 வரும். 2 கோனு 2 பேரிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கேட்டாங்க பாருங்கள். ரொம்ப கண்டமாக இருக்குது. புது பேரிங் நல்லா இருக்கும் பாருங்கள். இது ரொம்ப மோசமாக இருக்குது. இல்லை ஃபுல்லாக ரொம்ப நாள் மாற்றாத மாதிரி இருக்குது. இல்லை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது கண்டாவியா. ரொம்ப கிரீஸு ரொம்ப மோசமாகிட்டு. புது பேரிங் மாடலில் காட்டுறோம் உங்களுக்கு. எங்கே போகணுமா? உள்ளே பார்த்தீங்கன்னா பேரிங் உட்காந்து ஒரு கோன் இருக்கும், தட்டி எடுக்கிறாரு. 2 செட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள கோன் வரும், அதுக்கு மேலே பேரிங் வரும். ஃபஸ்ட்டு பேரிங் வந்துச்சா, அப்போ கோன் தட்டிடுதா பாருங்கள். ஆமாம் நம்ம நாம் சொல்லல வரவே இல்லையே இன்னும். அந்த கரெக்டாக அந்த தடையான்னு தெரியும், ஃபோனுக்கு இடம் அந்த கரெக்டாக வந்துச்சு. என் ஃபோன் நம்பரா? கிரீஸ் வேஸ்ட் ஆக கூட சொல்லி சட்டெல்லாம் தடவாங்க, அந்த ஐடியான்றது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஒரு கோன் கைட்டார்ல, இன்னொரு கோன் கைட்டணும். அதனால் உள்ள இருக்கிற கிரீஸ்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் அந்த கோன் இதுக்கு தெரியும், நல்லா அச்சு எடுக்கலாம். மொத்தம் பேரிங்கு 2 கோன் வருது பாருங்கள். டாடா ஏஸ் வண்டியில்
மறக்காமல் லைக் மட்டும் போட்டுருங்க. ஆ இல்லையா அங்கே இருந்தது? ரெண்டு செட்டு இந்த மாதிரி கோன் இருக்கா? ரவுண்டாக இருக்குது, 2 கோன் வருது. இப்போ அது இலக்காய் எடுத்துகிட்டு அது உள்ளே க்ளீனாக தொடச்சிட்டு புது பேரிங் அடி போகிறார். எஸ்கேஎஃப் பேரிங் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும் பேரிங் பிராண்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எடுத்து கொண்டு வச்சுக்கிறாங்க. லாஸ்ட் எடுத்து கொண்டா இது லாஸ்ட் எடுத்து கொண்டு வச்சுக்கிறாங்க. 5 இன்ச் ராடு எடுத்துக்கிறாங்க. ஏதா ஓ சரி சரி. வச்சு மேலே அடிக்கிறதுக்கோசம் அந்த கோன் தொடச்சி வச்சு அடிக்கிறாரு. இப்போ கரெக்டாக ஈவனாக சீட்டிங் பண்ணலாம். கொஞ்சம் லைட்டாக மாட்ட தான் செய்யும், கொஞ்சம் லைட்டாக எடுத்துடலாம், தட்டி எடுத்துடலாம். கொஞ்சம் தட்டணும் வந்தோம். அட்டன் நாள் என்னடா பிட்டா இருக்கான்? நான் பார்க்கலாம்ட்டு நான் சொல்றது. நீ வந்தானே நான் வர முடியும். உள்ள கரெக்டாக தட்டிடுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த கோன் ஆச்சு மேலே. ஆமாம், ஃபஸ்ட்டு இந்த கோன் என்னண்ணா? அதான் அடுத்தது வந்து பால் பேரிங். என்ன பேரிங் பாது? இனிமேல் பால் பேரிங் தான்ல. நீட் பால்ஸ் வரும் அந்த பேரிங்கில், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நீட்டாக பேரிங் பாருங்கள். இந்த பால்ஸ்லாம் பாருங்கள், நீட்டாக அது சுத்தம் ஒன்று பேரிங். இந்த பால்ஸ் நிறையா சுத்தம். சீட்டிங் ஆகிறதுக்கும் கொஞ்சம் உட்காரது கஷ்டம் தான். அப்புறம் சீட்டிங் ஆச்சுன்னா கரெக்டாக உள்ளே போயிடும். ஈவனாக தட்டணும் பொறுமையாக. நல்லா கரெக்டாக உள்ள சீட்டிங் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தட்டிக்கலாம், டீரை அடிச்சு தட்டலாம், இல்லை பஞ்சு வச்சு தட்டலாம் முறையா. அந்த 2 சைடு கோனை பார்க்க சீட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறாரு. பார்த்துட்டு என்ன நல்ல வேஸ்ட்டு தொடச்சிட்டு 2 சைடும் சரிங்க சாரா. போட்டு இதுவே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா புது ரோட்டர் உட்கார போகிறாங்க. அப்புல பழைய அப்புல வந்து புது ரோட்டர் உட்கார இருக்கிறாங்க. ரோட்டர் போயிடுச்சுல, அதனால் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
த்ரெட்டுங்களில் க்ரீஸ் போட்டு ஃப்ரீயாக இருக்கும் போல்டு எடுத்துக்கலாம் த்ரெட்டு போட்டு க்ரீஸ் போட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் தட்டி கட்டினாங்களே அதே மாதிரி தட்டி உட்கார வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கட்டில் வச்சு மட்டமாக தட்டுறாரு போதா. இதில் 4 போல்ட்டு போட்டிருக்காங்க. டிஸ்க்கு புதுசாக மாட்டிச்சு இல்லை ரொம்ப போயிடுச்சு அதனால் இப்போ டிஸ்க்கு மாற்றுறாங்க. 2 செட்டு டிஸ்க்கு பேரிங் கீழே வந்துட்டு என்ன வந்துச்சு? பதினாறு சைஸ் தானே போல்ட்டு இது? 16 சைஸ் போல்ட்டு 4 போல்ட்டு. இந்த பேரிங் உட்கார ஷேப் கொடுத்துறாங்க வந்து அது 2 சாஃப்ட்டில் இது அடிக்கணும். இது லாஸ்ட்டு பேரிங் க்ரீஸ் பேக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் க்ரீஸ் பேக் பண்ணுறாங்க பாருங்கள் பேரிங்கில். ரெட் கலர் க்ரீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒயிட் வரும் ஒன்று ரெட்டு. அந்த சார் கை கழுத்து ஒரு பைக் தண்ணி யூஸ் பண்ணுறது கை கழுத்து. இந்த கேப்லலாம் கொஞ்சமாக எடுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட் கேப் எடுத்துங்களா பேரிங் உட்கார கேப் அந்த கேப்பில் இருக்கும். பண்ணும்போது பேக் சைட்லேயும் கொஞ்சம் க்ரீஸ் வெளியே வரும் அந்த மாதிரி உள்ளே போகணும் க்ரீஸ். இதுதான் க்ரீஸ் பேக் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த கேப்லாம் அழித்து விடுவாங்க நல்லா க்ரீஸ் எடுத்து பேரிங் கேப்லாம். அப்போ நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். கொஞ்சம் நாள் தேய்மானம் இல்லாமல் விடும் கொஞ்சம் நாளைக்கு. நல்லா 3 பேரிங் தான் இருக்குது. போயிடறா போகணும். அதே மாதிரி எல்லா பேரிங்லையும் க்ரீஸ் பேக் பண்ணிக்கலாம். க்ரீஸ் கொஞ்சம் எடுத்து அடையே ஒன்று கேப்பில் அழைச்சி விடுங்க அவன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது 3வது பேரிங்கு. 2 பேரிங் ஆல்ரெடி போட்டாச்சு க்ரீஸு. 3வது பேரிங் பேக் பண்ணுறாங்க அவங்க.
புதுசாக எழுதுறாங்க. இப்போ 4வது பேர் இங்கே கிரீஸ் போடுறாரு. கிரீஸ் பேக் பண்ணுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் பேக் சைடில் பெரிய பெரிய ஃபஸ்ட்டு மேலே கிரீஸ் போடுறாங்க. அப்பு சீல் பாருங்க. சீல் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் உள்ள அந்த கிரீஸில் வெளியே வராமல் லாக் பண்ணி வச்சுருக்கோம். சுற்றி 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 பொறுமையாக தட்டி உட்காருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் டேமேஜ் ஆகும். அழகாக உட்காந்துச்சு பாருங்கள். ஃபுல்லாக ஃபிட்டிங் ஆகிடுச்சு. கிரீஸ் கிரீஸ் ஆயிடுத்து. உள்ள இடத்துல கிரீஸ் போட்டுவாங்க கொஞ்சம். தெரியுதுங்களா அவருக்கு சின்ன உள்ள பாருங்க எவ்வளோ கிரீஸ் பேக் பண்ணுறாங்க. கோன் உள்ள வச்சுறாங்க. அப்புறம் இந்த 2 பேரிங்க கேப்பில் நடுவில் கோன் வருது, அந்த ஷேக் இல்லாமல் இருக்கிறதுக்கு. தூக்கி அப்படியே சொரு உள்ள சின்ன பேரிங்க பின்னாடி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பறகுதா பாருங்க. அடுத்து தட்டணுன்னா உள்ள லாக் ஆகிடும் போயிட்டு. கொஞ்சம் இதுலேயே ஆயில் எல்லாம் வச்சாச்சு. ஓகே ஓகே தீனு ஊற்றுறா கிரீஸு. அதை நீங்கள் உட்கார வச்சுட்டாங்க. பார்த்தீங்கன்னா சிம்மு சார் கரெக்டாக அந்த இடத்துல போட்டோம். அதான் 2க்கு தானே இல்லையே, 2 தான் வருமா? 2 சிம்மு வாசர் வருது பாருங்க. 2 சிம்மு வாசர் அது மாட்டுறாங்க உள்ள. சந்தோஷ் மாட்டுறாரு. சரி இப்போ பார்ப்போம். சுற்றி வச்சிடலாம் சைடா. லைட்டாக உட்கார துடிச்சு தட்டினா கொஞ்சம் நல்லா லாக் ஆகிடும். உள்ளே போவோம். உள்ளே போயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த கோன் உள்ளே ஏற்றுறாங்க. சரி அந்த சிம்மு போடல. அவன் கழுத்து அங்கே வச்சுக்கிறான். என் சிம்மு எங்கே வச்சா?
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கோனை எப்படி இந்த சின்ன பேரிங் சொருவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள பண்ணிட்டு நட்டு போட்டணுமா? வாசல் ஒன்று வருது, வாசலில் லாக் வரும். வாசல் லாக் வருமா? கட்டு வரும். கட்டு வாசலில் அந்த கட்டிங் வருது, அதை போட்டு லாக் பண்ணிட்டு சுற்றக்கூடாது. சுற்றக்கூடாது லாக்கு. அவ்வளோதான் நெட்டு போட வேண்டாம். நட்டு போட்டு டைட் பண்ணி காட்டிக்கணும். நெட்டு போட்டு டைட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் மாட்டிக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.